ஹாய், நான் ரஷீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த வேஸ்ட்லேண்ட் பை டிஎஸ் எலியாட். ஸோ இது வந்து டிஎஸ் எலியாட்டோடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் எல்லாருமே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இது. ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அண்ட் மாரல் வேல்யூஸை பற்றி தான் பேசுது. அண்ட் இது வந்து ஒரு லாங்கான போயம். இதில் மொத்தம் 434 லைன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் லைன் பை லைன் சம்மரி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் மேக்ஸிமம் லைக் 10 மார்க் ஆர் 5 மார்க். ஸோ நம்ம வந்து அப்படியே ஒரு அவுட்லைன் ரொம்ப முக்கியமான மென்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூஸை பற்றின ஒரு கன்சர்ன், எப்படி மக்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது வந்து கடவுள் அந்த மாடர்ன் சயின்ஸ் போயிட்டுருக்க அந்த ஸ்பீடில் எப்படி மக்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியே இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது, எப்படி அந்த சிவிலைசேஷன் வந்து மக்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை விட்டு மறக்க வைக்கிது அப்படின்ற மாதிரியான கான்டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக் மோனோலாகில் எழுதியிருக்காங்க. அண்ட் டிஎஸ் எலியாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இவரோட ஃபேமஸான ஒர்க் வந்து வேஸ்ட்லேண்ட், ஆஷ் வென்ஸ்டே, அப்புறமா ஹி காட் அ நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் போய்ட் இன் இங்கிலீஷ் போய்ட்ஸ், அமாங் த இங்கிலீஷ் போய்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான போயம். ஓகே, ஸோ ரொம்ப அன்ஃப்ராக்மெண்டடான போயம். எதுக்குமே கனெக்ஷன் இருக்காது. அப்படியே அங்கங்கே இருந்து அப்படியே அங்கங்கே வர மாதிரி தான் இந்த போயம் இருக்கும். ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்து என்னன்றதை பற்றியே அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நோட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த போயம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு போயம். ஸோ இந்த போயம் வந்து பேசிக்கலி வந்து 5 பார்ட்டாக பிரிக்கலாம்ப்பா. ஸோ 5 பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட், இது வந்து நிறையா ரெஃபரன்ஸ், வேறு இடத்துலேருந்து ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இதில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் என்டரிங் இன் டு த போயம், இந்த போயமை வந்து எஸ்ரா பவுண்டுக்கு டெடிகேட் பண்ணுறாரு டிஎஸ் எலியாட். அண்ட் இது ஒரு மாடர்னிஸ்ட் போயம். ஓகே, ஸோ இந்த போம்குள்ளே என்டர் ஆக முன்னாடி யூ ஹாவ் டு நோ தட் திஸ் போயம் வாஸ் ரிட்டன் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் எழுதப்பட்டதான் இந்த போயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ திங்க் அபவுட் த சைக்காலஜிக்கல் மென்டல் ஸ்டேட் ஆஃப் பீப்புள். ஓகே, வேர்ல்டு வார் 1 வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இட் வாஸ் ஸோ ப்ரூட்டல். கண்ட்ரீஸ் ரெண்டாக பிரிஞ்சாங்க. ஸோ மெனி ஆஃப் த லைஃப்ஸ் காட் லாஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூ ஹாவ் டு நோ before getting into the poem. So first part of the poem வந்து the burial of the dead அப்படின்னு சொல்கிறாங்க. the burial of the dead. ஓகே, ஸோ இதில் வந்து 1 to 76 லைன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வருது. இந்த பார்ட் 1ல் மட்டும் 4 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நாட் கோனா say line by line summary. So first வந்து April is the cruelest month of the year அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ cruelest, ஸோ இட்ஸ் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறது வந்து ஜீசஸ் வந்து இந்த டைமில் ரெசரெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பி மந்த். அண்ட் சாசர் கூட சொல்லியிருக்காரு ஏப்ரல் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் யூரோப் ஹாவ் ஸ்ப்ரிங் டைம் வந்து ஏப்ரலில் தான் வரும். ஸோ அதனால் வந்து நிறையா பேர் வந்து ஏப்ரலில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மந்த் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒர்க்ஸில் டினோட் பண்ணுறது ரொம்ப நேச்சுரல். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இஸ் த க்ரூவலஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டக்குன்னு நம்ம அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லைன். எதனால இப்படி அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் 1 மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, வின்டர் வந்து அவங்கள வார்மாக வச்சுக்கிச்சான். வின்டர் எப்படி வார்மாக இருக்கும்? வின்டர் கோல்டாக தானே இருக்கும். அப்படின்னா வின்டர் வந்து வீட்டுக்குள்ளேயே அவங்க அடைஞ்சு தனிமையில் இருந்து அந்த லோன்லினஸ்லேயே அப்படியே இருந்து பழகிட்டாங்களாம். அந்த கஷ்டத்தை வந்து தங்களுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து சம்மர் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதா, பூக்கள்லாம் மலருது, சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து இதுவாகுது. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகள் இருக்குல்ல, அந்த ஆசைகள் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வெளியில் வருதான். ஸோ வின்டரில் வந்து அந்த ஆசைகள் எதுவுமே வராமல் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளேயே போட்டு அவங்க கஷ்டங்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் சம்மரும் ஸ்ப்ரிங்கும் ஆரம்பிக்கும் போது அவங்க மனசு அப்படி இல்லை, ஆசைக்காக ஏங்குது. ஆனால் அவங்களோட இருந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால ஏப்ரல் இஸ் த க்ரூலஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கான், லைலாக்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகுதான், சுற்றி வந்து எப்படி இருக்கான், எல்லாமே நல்லா இருந்தாலும் எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான், அந்த லேண்ட் வந்து ஏற்கனவே டெட் ஆகிட்ட மாதிரி இருக்கான். பிகாஸ் அங்கே இருக்கிற அந்த பீப்புள் நிறையா பேர் இப்போ
இல்லை. அண்ட் அவங்களோட அந்த மெமரி வந்து அந்த டிசையருக்காக ஏங்குது. லைக் அவங்களோட லவ்டு ஒன்ஸோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், அவங்களோட மெமரிஸ் எல்லாம் திருப்பி திருப்பி அவங்களுக்கு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வராங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் இஸ் த க்ரூவலஸ்ட் மந்த் ஆஃப் த இயர், இங்கே வந்து லைலாக்ஸ் ப்ரீட் ஆகுது, இதெல்லாம் வந்து யார் சொல்கிற மாதிரி ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா மரியா இல்லை மேரி அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து சொல்கிறாங்க. இவங்கள யாருன்னு பார்த்தா வந்து இவங்க ஒரு கவுண்டஸ். ஸோ இவங்களுக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் அதான் இவங்க தான் வந்து சொல்கிற மாதிரி வருது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் இந்த கவுண்டஸ் மேரியும் வந்து என்ன செய்கிறாங்களா, இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளைமேட் வந்து க்ளூமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு வந்து ஜெர்மனி போகிறாங்க. ஜெர்மனியில் போயிட்டு அங்கே பார்த்தா அங்கேயும் வந்து மழை பெய்யுது. இவங்க வந்து ஒரு மவுண்டன் மேலேருந்து ஒரு ஸ்லெட்ஜில் வந்து இறங்குறாங்க. ஸோ இவர் வந்து பயப்படுறாங்க அந்த மேரி, நீ என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, நம்ம கீழே போயிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த கவுண்டஸ் மேரியும் உங்கள் கசினும் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. இவங்க யார் என்ன அதெல்லாம் எதுவுமே இதில் கேட்கக்கூடாது. பிகாஸ் வி டோன்ட் நோ இது உண்மையாகவே வந்து டிஎஸ் எலியாட் லைஃப்பில் நடந்துச்சா, இது ஒரு இமேஜினரி ஈவெண்ட்டாக, வி டோன்ட் நோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு மென்ஷன் வருது. ஸோ இது வந்து ஒரு பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ்ப்பா. சன் ஆஃப் மேன் அப்படின்னா வந்து போயட் எசக்கியலை வந்து போயட்டுன்ற ப்ராஃபட் எசக்கியலை வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவரை வந்து கடவுள் வந்து ஒரு ட்ரை லேண்டு, அந்த லேண்டு ஃபுல்லாக வந்து போன்ஸாக இருக்குது, எங்கேயுமே ஒரு செடி கொடி கூட இல்லாத ஒரு லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த லேண்டை பார்த்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு. கடவுள் வந்து அவருடைய அந்த அத்தாட்சியை காட்டுறதுக்காக அந்த போன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி உயிர்ப்பிச்சு வர செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஈவெண்ட்டு. ஸோ இதையும் வந்து ஒரு இமேஜாக வந்து ரெஃபரன்ஸாக வந்து கொண்டு வராங்க. எப்படி கடவுள் அன்னைக்கு எல்லாரையும் உயிர்ப்பிச்சாரோ இன்றைக்கி வந்து அப்படி திருப்பி எல்லாம் இறந்து போனவங்க எல்லாரையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் இதை நம்புகிறவங்களாகவும் இல்லை, இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. பிகாஸ் பீப்புளுக்கு என்ன ஆச்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் டீக்கு, அந்த பக்தின்ற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது கூட டீக்கே ஆகிட்டே இருக்கும் அவங்க மைண்டில் அப்படின்றத டினோட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டஸ் மேரியா, இது செகண்டு சன் ஆஃப் மேன், தேர்டு வந்து ஹயாசிந்த் கேர்ள் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க வந்து அந்த ஸ்பீக்கரோட லவ்வர் போல இருக்குது. ஹயாசிந்த் கேர்ள், நீ வந்து எங்கே இருக்க, நான் வந்து உன்னை தேடுறேன் அந்த மாதிரி வருது. ஸோ நீ வந்து ஒரு ஹயாசிந்த் இஸ் அ ஃப்ளவர். ஸோ ஹயாசிந்த் கார்டனில் வந்து நான் உன்னை பார்த்தேன், நீ வந்து அவ்வளோ யங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உன்னோட வெட் ஹேரோட நீ வந்து இருந்த அப்படின்னா வந்து அவங்க யங்காக இருக்கிற டைமில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி வந்து வருது. ஸோ கார்டனுக்கு வந்து நான் திருப்பி வந்துட்டேன், ஆனால் நீ வந்து அங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஸ்ட் லவ்வோட ஏக்கம் வந்து இந்த இதில் வெளிப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து மேடம் சாசாட்ரிஸ். ஓகே, சாசாட்ரிஸ், மேடம் சாசாட்ரிஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போமில் வருது, என்ன வருதுன்னா, ஷி வாஸ் ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் வைசஸ்ட் விமன் ஆஃப் யூரோப் அப்படின்னு வருது. இவங்க யாருன்னா ஒரு டேரட் கார்ட் ரீடர். அது டேரட் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு கார்டில் ஒன்று இருக்கும். அது நம்ம எந்த கார்டு எடுக்கிறோமோ அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஃப்யூச்சரை ஜோசியம் பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான். ஸோ இந்த மாதிரி டேரட் கார்ட்ஸ் வச்சுருக்கிற மேடம் சாசாட்ரிஸ் வந்து அவங்களோட கார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கார்டு பாருங்கள், இந்த கார்டு வந்து இது, இந்த கார்டு வந்து இது, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து சில ஸ்டான்ஸாஸ் எல்லாமே வருது. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கார்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நார்மலி வச்சுருக்க டேரட் கார்ட்ஸ் இல்லாமல் இதில் வித்தியாசமான இமேஜஸும் வித்தியாசமான ரெஃபரன்சஸும் அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் சிட்டி பிரிட்ஜில் வந்து போய்ட் நிற்கிறாரு. அங்கே பார்த்தா வந்து World War I இறந்த முகங்கள், உயிர்கள் எல்லாமே அங்கே வந்து நடமாடிட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது வந்து எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறாரு, அவர் World War I இறந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, that corpse that you have planted last year, has it began to sprout அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீ ஒரு சவத்தை வந்து புதைச்சி வச்சியே அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் ஒரு பிளான்ட்டோ ஒரு சீடோ நம்ம வச்சா அது வளர்ந்து நமக்கு வந்து யூஸ் தரும். ஆனால் ஒருத்தரை கொன்று இது பண்ணும்போது இட் டசன்ட் ப்ரூவ் எனி திங், பட் இட் ரேதர் லீட்ஸ் டு அ லாட் ஆஃப் டெத்ஸ். ஸோ இந்த லைனை பாருங்களேன், தட் கிராப்ஸ் தட் யூ பரிட் லாஸ்ட் இயர் ஹேஸ் இட் பிகான் டு ஸ்ப்ரவுட், will it bloom this year, இந்த வருஷம் அது ப்ளூம் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு அந்த வாரோட அந்த ஃபியூட்டிலிட்டி, சண்டைக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகே, ஒன்லி த லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லைக்
பிரச்சனை யாரோட பிரச்சனை, ஆனால் சாகிறது என்னமோ அடித்தட்டு மக்கள் தான். இந்த வாரோட ஃபியூட்டைலான ஒரு நேச்சரை தான் வெளியில் கொண்டு வருது. அண்ட் ஆல்சோ இந்த லண்டனோட சிட்டி வந்து எப்படி அன்ரியலாக ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃபாக இருக்குது. மக்களோட மனசில் எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே இல்லை, எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பரியல் ஆஃப் த டெத். நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வெரி வெரி ஷார்ட்டஸ்ட் திங். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ பரியல் ஆஃப் த டெத்தில் வந்து 4 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஏப்ரல் இஸ் த க்ரூவலஸ்ட் மந்த்து, அப்புறமா வந்து கவுண்டஸ் மேரியோட ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறமா சன் ஆஃப் த மேன் எசக்கியலோடைய அந்த இது ரெஃபரன்ஸு, ஹயாசிந்த் கேர்ளோட ஸ்டோரி, மேடம் சொசாட்ரிஸ், அப்புறம் லண்டன் பிரிட்ஜில் அவர் பார்த்து கேட்குற அந்த கொஷின். ஓகே, இதுதான் 5 ஹைலைட்டட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த 4 ஸ்டான்ஸாஸ். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து கேம் ஆஃப் செஸ். ஓகே, ஸோ இந்த கேம் ஆஃப் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் லைக் ஒரு மேனுக்கும் உமனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷனை பற்றி இது சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கேம் ஆஃப் செஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு கேம் ஆஃப் செஸ் மாதிரின்னு சொல்கிற மாதிரி இன்டெரக்டாக. ஃபர்ஸ்ட் வந்து தே ஷோ யூ அ ரிச் மேன்ஷன், அப்படியே கண்ணாடி மாதிரி ஒரு மார்பிள் போட்ட தர, செவத்துலலாம் வந்து ஆர்டிஸ்டிக் பீசஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு இதை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை கிளாஸ் உமன் வந்து தன்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி காட்டுறாங்க. பட் அந்த மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீ இஸ் நாட் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் டு டாக் வித் திஸ் உமன், அந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த ரூமோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சூப்பராக. ஸோ இது ஒரு இமேஜ். ஓகே, ஸோ அந்த மேன் வந்து ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் வித் த உமன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொண்டு வராங்க. வேர்ஜில் இருக்குல்ல, வேர்ஜிலோட ஒர்க் ஏனிட்லேருந்தும் ஓவிடோட ஒர்க் மெட்டாமார்ஃபோசஸ்லேருந்துலாம் ரெஃபரன்சஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து ஓவிட்னு ஒரு ஒர்க் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு பெயிண்டிங்கோட ஸ்டோரி கொண்டு வராங்க. ஃபிலோமெலா அப்படிங்கிற ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடியை வந்து ஒரு கிங் வந்து ரேப் பண்ணிவிட்டு வாட் ஹீ டஸ் இஸ் அவளோட நாக்கை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அவளுக்கு ஒரு விஷ் கிடைக்குது. என்னென்னா ஷி டர்ன்ஸ் இன்டு அ நைட்டிங்கல் அண்ட் அவளோட சோக கதையை வந்து அவள் பாடுற மாதிரியான ஒரு இமேஜ். இது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்களே, அது என்ன மித்தாலஜிக்கல் ஸ்டோரி மாதிரி இது ஒரு ஸ்டோரி. ஓகேவா? இதோட இமேஜை வந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, உமன் வந்து மோஸ்ட்டாக வந்து விக்டம்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இவங்களை வந்து வெறும் ஒரு பியூட்டி ஃபிகராகவும் ஒரு ரீப்ரொடக்டிவ் மிஷினாகவும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு மேனுக்கும் உமனுக்கும் நடுவில் தெர் இஸ் நோ ரியல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாங்க, நெக்ஸ்ட்டு இன்னொரு சீன் காட்டுறாங்க. என்ன சீன்னா, 2 லோவர் கிளாஸ் உமன் இருக்காங்க. ஓகே, 2 பேரும் ஒரு பப்பில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து லில், இன்னொருத்தவங்க பேர் வந்து அதாவது லில் இருக்காங்க. லில் வந்து தன்னோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் இருக்காருல்ல, அவர் வந்து வார் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் பார்க்க இவ்வளோ அன்அட்ராக்டிவாக இருக்க, நீ உன் லுக்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த லில் சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே 5 பசங்க இருக்காங்க, அடுத்தடுத்து ஐ ஹவ் டேக்கன் அபார்ஷன் பில்ஸ், ஸோ என்னோடய பியூட்டி ஹேர் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், அவங்க ஃப்ரெண்டோட எம்பத்தைஸ் பண்ணாமல் இவங்க வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து உதறி தள்ளுறாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ எப்படி ஒரு ஷாலோவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. அண்ட் ஹவு விமன் வேர் மேட் டு டேக் த ப்ளேம் ஃபார் எவ்ரி திங். ஓகே, ஸோ என்ன எப்படி மீன்ஸ், அந்த அபார்ஷன் பில்ஸ் வந்து ஷீ ஹேஸ் டு லுக் குட் ஃபார் அ மேன், அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து ஹீல் கோ வித் சம்மன் எல்ஸ். ஓகே, ஷீ ஹேவ்ஸ் டு பி ப்ரெசன்டபிள் ஆஸ் வெல் அஸ் தன்னோட ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கிற பொறுப்பும் அவளோடது தான். அவள் ஃபேமிலியை ஃபீட் பண்ணுற பொறுப்பும் அவளோட தான். வார் இஸ் நாட் லைக் டுடே ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கி வேலையை முடிச்சுட்டு வர கிடையாது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஈவன் அந்த பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகிறது கூட ஒரு 2 to 3 months ஸ்பேன் கூட ஆகும் சோல்ஜர்ஸ் எல்லாம் போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் கேப், ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் அ லாங் கேப் இஸ் திஸ், பட் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலி ஆஃப் 5 ஃபாதர் ப்ரெசன்ட் இல்லாத ஒரு லைஃப் வந்து ஒரு உமனுக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷரைசிங்கான சுச்சுவேஷனில் இருக்கும்ன்றதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேம் ஆஃப் செஸ் வந்து எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா,
குட் நைட் லேடீஸ் அப்படின்னு முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல ஹேம்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் இது. ஒஃபீலியான்ற அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்களோட டைலாக் வந்து இதுதான், குட் நைட் லேடீஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உமனோட ஃபீலிங்ஸை அக்னாலேஜ் பண்ணாமல் அவங்கள வந்து லாஸ்ட் பார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த உலகம் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கேம் ஆஃப் செஸ் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேன் அண்ட் உமனை பேசுகிறது தான் இந்த செகண்ட் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்மன். இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த போயம். ஸோ இந்த ஃபயர் சர்மன் அப்படின்ற வார்த்தையை வந்து கௌதம் வந்து தன்னோட டிசிபிள்ஸ்க்காக எழுதின ஒர்க்கில் வந்து இந்த வார்த்தை இருக்குது, அதில் இருந்தால் இதை எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கங்கே இருந்து நிறையா வந்து இதில் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து போய்ட் வந்து தேம்ஸ் நதியில் உட்காந்து எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரோதாலமியான் ஒர்க்கில் இருந்து தான் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங் அப்படின்றத. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் தேம்ஸ் வந்து ரொம்ப பியூரிட்டியோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து சொல்லியிருப்பார். பட் ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிவர் தேம்ஸ் ஒன்றும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அதோட அக்லியான பிக்சர், எப்படி அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் பொல்யூஷனால் இருக்குன்ற ஒரு பிக்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அங்கே என்ன இருக்கான், ஸ்டிங்கியான ரேட்ஸ் இருக்கான் அந்த இடத்த சுற்றி. அந்த ஸ்டிங்கி ரேட்ஸ் வந்து இட் ஆல்சோ டினோட்ஸ் தெர் இஸ் அ கரப்ஷன் இன் த மாடர்ன் வேர்ல்டு. அது எப்படி டிக்ரேட் ஆகிட்டே இருக்குது அந்த சிட்டின்றதுக்கான ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர் கிங்கோட மித்து வந்து கொண்டு வராங்க. ஃபிஷர் கிங்னா ஒரு கிங் இருந்தாராம், அவர் வந்து அவரோட க்ராயினில் வந்து ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. அந்த இன்ஜுரினால் அவரால் ஒழுங்காக வாக் பண்ணவும் முடியலையாம், அவரால் ரீப்ரொடியூஸ் பண்ணவும் முடியலையாம், அவரால் அவரோட கண்ட்ரியை ஆளவும் முடியலையாம். ஸோ அவர் என்ன செஞ்சாராம், அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கிங் வாட் ஹி டிட் இஸ் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிவரில் வந்து ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டே அவர் லைஃப்பை லீட் பண்ணாராம். ஸோ இந்த மாதிரி அந்த கிங்கோடைய ஒரு ரெஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து டெரெசியாஸ் அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் ப்ராஃபெட் இருப்பார். உங்களுக்கு ஒடிபஸ் ஸ்டோரி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒடிபஸ் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த டெரேசியாஸ் அந்த பிளைண்ட் ப்ராஃபெட் இருக்கார்ல, அவரை வந்து கடவுள் வந்து அவர் ஆம்பளையாகவும் இருந்தாராம். அப்புறமா அவருக்கு கிடைச்ச இன்னொரு இது என்னென்னா, அவரை வந்து கடவுள் வந்து பொம்பளையாகவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே மாற்றிட்டாராம். ஸோ த பெஸ்ட் கிஃப்ட் he got to know how man felt and how a woman felt அப்படின்ற அந்த ரெண்டுமே வந்து அவருக்கு தெரியுமா. ஸோ he can empathize with both of them. ஸோ இது வந்து கொண்டு வராங்க, இது ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து சன்செட்டில் ஒரு டைப் பண்ணுற ஒரு உமன் வந்து தன்னோட லவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. த லவர் கம்ஸ் அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லவர்னு சொல்லாமல் கிளர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளர்க் வந்து வராரு. ஹீ ஃபீல்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் ஹீ ட்ரைஸ் டு அரவுஸ் தட் உமன் செக்ஷுவலி. பட் அது நடக்கலை. What he does is he forces himself, so literally rapes that woman. And இது முடிஞ்சதுக்கப்புறம் he goes and அந்த woman வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கிராமோஃபோன் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ it just shows the shallowness of that relationship. எப்படி வந்து டீப்பான கனெக்ஷன் இல்லாமல் பேருக்குன்னு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்ற ஒரு இதை காட்டுது, ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து புத்தாவோட இதை கொண்டு வராங்க. என்னென்னா, புத்தா வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார், லைக் டிசையர் இஸ் லைக் அ பேர்னிங் ஃபயர். நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து ஒரு பேர்னிங் ஃபயர் மாதிரி. ஸோ அதிலேருந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தா சொன்ன அந்த அட்வைஸை தான் இந்த எண்டிங்கில் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து ஃபயர் சர்மனுடைய இம்பார்ட்டண்டான கான்டென்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெத் பை வாட்டர். இதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான ஒரு பார்ட்டு. ஸோ ஃப்ளீபாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபொனீஷியன் வந்து பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம், டாலாக இருப்பாராம், அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சான். ஆனால் வாட் ஹேப்பன்ட் இஸ் அவர் வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாராம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட எல்லாமே இருந்தும் கூட ஃபைனலி when the time came he died. ஸோ அப்போ வந்து அவரோட ஐடென்டிட்டி, அவரோட மெமரி, அவர் ஹேண்ட்ஸமாக இருந்தார், டாலாக இருந்தார், இது எதுவுமே மேட்டர்ஸ் இல்லை. அவரோட டெத்தோட இமேஜஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஹவு ஹீ டைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் யூ டூ, ஹவு ஃபேமஸ் யூ ஆர், வாட் எவர் யூ ஹேவ், இட் டசன்ட் மேட்டர். when the time comes you have to be gone from this world. மனுஷனோட மார்டாலிட்டி, லைஃப் வந்து நிலைச்சது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை எல்லோரும் லீட் பண்ண ட்ரை பண்ணணும்னு இனிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்டு. இதுதான் ஷார்ட்டஸ்டான பார்ட்டு. ஸோ 5th பார்ட் வாட் த தண்டர் செட் அப்படிங்கிற பார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இமேஜஸ் கொண்டு வராங்க. என்னென்னா, ஜூடாஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஏமாத்துனது, ஜீசஸ் கிரைஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணது, அவங்கள வந்து அந்த
அது என்ன அந்த இதில் ஏற்றுனது, கிராஸில் ஏற்றுனது. அப்புறமா வந்து ஒரு வாட்டர்லெஸ்ஸான ஒரு ரிலீஜனை காட்டுறாங்க. அங்கே வந்து எந்த ஒரு லைஃபுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குற ஒரு லேண்டோடைய ரெஃபரன்சஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அது வந்து ஒரு வேஸ்ட் லேண்டு. க்ளவுட்ஸ் இருக்குது, தண்டரிங் இருக்குது, ஆனால் ரெயின் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு லேண்டோட இமேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாட் ஹி ஃபைனலி சேஸ் இஸ் கங்கா ரிவர் கங்காவுக்கு போய்ட்றாங்க. அங்கே போயிட்டு வந்து தண்டர்ஸ் ஓவர் ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜஸ், ஹிமாலயாஸில் வந்து தண்டர்ஸ் இருக்கிற மாதிரி, ரெயின்ஸ் வர அந்த மாதிரி ஒரு டார்க்கான சுச்சுவேஷன் இமேஜஸை கொடுத்துட்டு ஹீ சேஸ் ஒரு லைஃப்பை வந்து பீஸாக வாழணும், நம்மளை வந்து நம்மளே வந்து ரிடெம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு டூ இஸ் 3 things. தத்தா, தயதம், தம்யதா. இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் போல் இருக்குது. ஸோ இட் இஸ் மீன்ஸ் டு தத்தா மீன்ஸ் டு கிவ், தயதம் மீன்ஸ் டு எம்பத்தைஸ், அண்ட் தாம்யதா அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இது 3மே இருந்தால் தான் வந்து லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ மென்ஷன் ஆஃப் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். அந்த ரைம்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரியான வேர்ட்ஸ், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்ற இது வருது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் நம்ம எவ்வளோ தான் முன்னேறி போனாலும் நத்திங் கேன் ஸ்டாப் திஸ் சிவிலைசேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஸ்இன்டெக்ரேஷன். நம்ம வந்து ஒரு டைப்பில் வந்து பார்த்தோன்னா வி ஆர் சயின்டிஃபிக்கலி அட்வான்சிங், பட் வி ஆர் லூசிங் ஆர் மாரல் வேல்யூஸ், நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த போயமில் வந்து டிஎஸ் எலியாட் ஃபீல்ஸ் தட் people are losing means இப்போ 2025ல we can obviously relate. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், மாடஸ்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டீசென்சியாக இருக்கட்டும், காமன் சென்ஸாக கூட இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டிஸப்பியரிங் ஃப்ரம் பீப்புள். ஒருத்தருக்கு பதில் எப்படி சொல்லணுன்றதை கூட ChatGPT வந்து ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு வந்து we are losing our the ability to think and எல்லாமே வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ the poem ends with சாந்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி எண்ட் ஆகுது, which means peace and enlightenment towards போகிற மாதிரி வந்து முடியுது. ஸோ it's a long poem, as I said. So I have just highlighted the important points. So if you have great time, நிறையா வந்து லைன் பை லைன் சம்மரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஸோ you can just have a look.